நாம பேசுன ஐடியாலஜி வந்து தப்பான ஐடியாலஜி கிடையாது. ஊழல் சேர்ந்து இவெல்லாம் வில்ல, இவனுங்கெல்லாம் வந்து ரவுடிங்க கூட்டம் கிடையாது. நாம உன்னத நோக்கத்துக்காக பேசணும். இன்னைக்கு நம்மளை ஏசுதே மக்கள், இவங்க வாழக்கூடிய இதே மண்ணோட உரிமை போகக்கூடாதுன்னு தான் நம்ம பேசணும். ஐடியாலஜிக்காக நம்ம நின்றோம். நம்ம ஐடியாலஜி உன்னதமானது, அதுக்கு நம்ம உண்மையா நின்றோம். இந்த மக்கள் அதை ஏத்துக்கல, இவங்களுக்கு அது வந்து இப்போதைக்கு சாஸ்வதம் படல, இப்ப இருக்கிற சூழல் அவங்களுக்கு அது தேவையில்லைன்றனால நாம பேசுனது தப்போ, நாம பைத்தியக்காரர்களோ, நாம பேசுனதுல பிழையோ கிடையாது. இன்னும் வந்து சமூகம் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நாம இப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரியுற பாஷையில பேசுறதுக்கு நம்மள தகவமைச்சுக்கிட்டு நம்ம ரீலான் பண்ணிட்டு நம்ம கதை இறங்கணுமே தவிர, ஐயோ என்ன இது இப்படி ஆகி போச்சுன்னு உடஞ்சு உட்காராதீங்க. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்னொரு ஒரு ஹார்ட் ஃபீல் தரேன். இது நீ கொடுத்த ஹார்ட் ஃபீல் தான். இது வந்து இந்த தோல்வி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஒரு வருஷம் விஜயை வந்து கீழே இறக்குறது அவ்வளவு சாதாரண விஷயமா இருக்க போறது கிடையாது. முதல்ல விஜயை கீழே இறக்கணுமான்றது அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஆனா அப்படி இறக்கணும்னா அது சாதாரண விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 17 வயசுல காலேஜ்ல இருக்கான் பாரு, 16 வயசுல ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கான் பாரு, 15 வயசுல ஸ்கூல்ல இருக்கான் பாரு, 17 வயசுல வந்து ஸ்கூல்ல இருக்கான் பாரு. இவன்லாம் அடுத்த தேர்தல் வர்றப்ப இவன்லாம் ஓட்டர் ஐடியோட இருப்பான். இவன்லாம் வந்து உதயநிதிக்கு இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுருவான், திராவிடத்தை புரிஞ்சுட்டு ஓட்டு போட்டுருவான், இவங்கெல்லாம் அப்படியே மாறிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். டிப்ரெஷன்ல உட்கார்ற டைம் இல்லைன்னு இதை நான் சொல்றேனே தவிர, நீங்க வந்து திராவிடம் பேசணும்னு நினைச்சீங்கன்னா திராவிடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் வந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு, ஏன்னா பார்ப்பனியம் வந்து பல